புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு கிபி 55 முதல் 62 வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. மார்க்குவிற்கு பிறகு இரண்டாவதாக எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லப்படுகின்றது. கிபி 64 பவுலின் மரணம் பற்றி இது இருக்காது. அதே கிபி 64 நீரோ மன்னன் ரோம் நகரை எரித்தது. கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது இதில் சொல்லப்பட்டு இருக்காது. எனவேதான் இந்த புத்தகம் கிபி 62க்குள் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா எழுதிய மற்றொரு புத்தகமான அப்போஸ்தலர் புத்தகம் பவுலின் சிறையிருப்போடு முடியும். அப்போஸ்தலர் 16க்கு பிறகு நாங்கள் போனோம், நாங்கள் இருந்தோம் என்று தன்னையும் லூக்கா சேர்த்துக் கொள்வார். இவர் பவுலுடன் 2ஆம் மிஷனரி பயணத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா ஒரு வைத்தியர் என்பதால் இந்த புத்தகத்தில் சரீர குணமாக்குதலை அதிகமாக எழுதியிருப்பார் 13 முறை. இந்த புத்தகம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. யூதர் அல்லாதவர்களுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டது. யூதர் அல்லாதவர்களையும் இயேசு கிறிஸ்து நேசித்தார் என்று அநேக காரியங்களை எழுதியிருப்பார். பரிசேயன் ஆயக்காரன் ஜெபம். ஆயக்காரன் என்றால் யூதர்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் ஆயக்காரனை